ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 11th மார்னிங் 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் திருச்சியில் இருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் ஒரு செமினாருக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு எஸ்டர்டே, அதாவது சண்டே அன்னைக்கு, நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போயே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்படி. அவருடைய பேச்சையே மறுக்க முடியல. அதனால சரி போகலாம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டாக்டர்ஸ் 200 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 1.5 hours நீங்கள் செமினார் எடுக்கணும்னு கேட்டதுனால ஓகே, ஃப்ரெண்டோடைய ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த அளவுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணல. சரி, திடீர்னு வந்ததுனால கொஞ்சம் ஸ்லைட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நண்பர் சேலம் ட்ரேடர் புக்ராஜ் வரைக்கலான்னு கேட்டேன். ஓகே வரேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இப்போ நான் மைக் இல்லாத பேசுகிறேன். மைக் இல்லாத பேசுறதுனால இது அவ்வளோ கிளியராக இருக்குமான்னு தெரியல. எனிவே புக்ராஜ்கிட்ட நான் பேசினேன், வரேன் அப்படின்னாரு. இப்போ அவரு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. புக்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இப்போ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். மார்னிங் 5:30க்கே வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. நாமக்கல்ல இருக்கிற சரவண பவனில் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் முசிறி, தொட்டியம் இதெல்லாம் அப்பா சொல்லிக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் திருச்சி தான். அதனால நம்ம இங்கே 7 மணிக்கே 2 இட்லி உள்ள தள்ளிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இன்னும் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்பவும் சவுண்டு கம்மியாக வந்திருக்கும். ஏன்னா அது மைக் இல்லாமல் பண்ணினது. இப்போ மைக்கு நான் டப்பிங் கொடுத்துருக்குறேன். இப்போ சேலத்துலேருந்து நாமக்கல்லில் சரவணபவனில் சாப்பிட்டு, நாமக்கல்லேருந்து முசிறி, தொட்டியம், திருச்சி போயிட்டு அங்கேருந்து சமயபுரம் வழியாக தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அங்கே உள்ளே வந்தாச்சு. இதுதான் காலேஜோடைய என்ட்ரன்ஸு. நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக தான் இருக்குது. இங்கே எங்களுடைய ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். உடனே சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், ஆடிட்டோரியத்துக்கு வந்தாச்சு. ஆடிட்டோரியத்தில் அந்த மெடிக்கல் காலேஜோடைய டீன் ரோசிலா அவங்க குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பித்து வச்சாங்க. என்னையும் குத்துவிளக்கு ஏற்ற சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர், வைஸ் பிரசிடெண்ட் எல்லாமே இந்த ஆர்கனைசர் பண்ணவங்க இது எல்லாமே குத்துவிளக்கு ஏற்றிட்டு உடனே ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக டீன் மேடம் சம் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்க ஒரு 5 minutes பேசினாங்க. பாருங்க, டீன் மேடம் எனக்கு சால்வை, அதாவது பொன்னாடை போத்துறாங்க. ஓகே, எதுக்காக நான் அங்கே போனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நான் கிளாஸ் எடுத்தேன். மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி, பாண்ட்ஸு, எஃப்டி, ஆர்டி, இது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்கள் ஏஜுக்கு நீங்கள் எந்தெந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாகவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாகவே கேட்டாங்க. நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட எந்திரிச்சு வெளியே போகலை. வெளியே போகாம எல்லாமே உட்காந்து கேட்டாங்க. ஏன் எந்திரிச்சு வெளியே போகலை அப்படின்னா, டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாம் உட்காந்து தானே ஆகணும் அப்படிங்கிறனால அவங்க உட்காந்து எல்லாமே கேட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உட்காந்துருந்தாங்க. நல்லா ஒரு ஆர்வமாக எல்லாமே கவனிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் உட்காந்து நம்ம பண்ணுறது எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கெங்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்ட்டு பர்டிகுலராக அதுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதாவது டாக்டர்ஸை பொறுத்தவரையும் அவங்க வந்து இன்கம் பண்ணுறதை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அதை வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் எல்லாமே வர்ற இன்கம் எல்லாமே வந்து அவங்க கிளினிக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலையே கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி பர்டிகுலராக பேசினேன். அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கே அமௌண்ட் வந்து பார்க் பண்ணலாம், எப்படி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். எந்த ஏஜில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 12% சிஏஜிஆர் வந்து 60 இயர்ஸ், அதாவது 60 இயர்ஸில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கும்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், வேறு எல்ஐசியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மற்ற இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டீப்பாகவே நான் வந்து பேசினேன். எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி. அதுக்கடுத்ததாக வந்து ஃபைனலாக டைவர்சிஃபிகேஷன் எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது எலெக்ஷனில் நடந்த லாட்ரி மார்ட்டின் அவர் வந்து ஃபேமிலியில் எந்தெந்த கட்சியில் எல்லாம் நிறுத்தி வச்சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பீச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்குறாங்கன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா டிவிக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து இதை வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. அப்படியே ஆன் தி வே சேம் நாமக்கல் வந்தோம். 1:30 மணி 2 மணி பக்கமாக நாமக்கல் வந்தோம். அங்கேருந்த ஆசிஃப் பிரியாணியில் ஒரு பிரியாணி உள்ளே போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.